ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ டிக்கெட் டு தி ஃபினாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க, முதல் டாஸ்க்கும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு ஜட்ஜஸாக 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று விஜய் வர்மா, இன்னொன்று அர்ச்சனா. வேற லெவலில் தீ பொறிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சு, என்ன ஆக போகுதுன்றதுல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். காலையிலே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே டிக்கெட் டு தி ஃபினாலே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங்லேருந்து எல்லாருமே பீதியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன நடக்க போகுது, என்ன கேம் வைக்க போகிறாங்க, நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்கக்கூடாதா அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே பீதியில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி மதியம் இப்போ கிட்டத்தட்ட 2 o'clock வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே கேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, டிக்கெட் டு தி ஃபினாலே ஸ்டார்ட் ஆக போகுது, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேம், இது உங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நாமினேஷனில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இது மட்டும்தான் பார்க்காதீங்க, இதை விட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். நீங்கள் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அர்ச்சனாவையும் விஜய் வர்மாவையும் வந்து சூஸ் பண்ணுறாரு பிக் பாஸ். இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் தான் வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே போக முடியாதுல்ல, ஏன்னா உங்களை தான் எலிமினேட் பண்ணிட்டாங்கல்ல. அதனால் நீங்கள் 2 பேர் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜட்ஜ் பண்ணணும். இவங்க கேம் விளையாடுற கேம் எல்லாத்தையுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். கிட்டத்தட்ட 15 கேம்ஸ் இருக்கும். 15 கேம்ஸ்லேயும் யார் பாயிண்ட் வாங்குறாங்க அப்படின்றது தான் விஷயமே அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே வந்து கன்செஷன் ரூமுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய்க்கும் அர்ச்சனாக்கும் சொல்லிட்டாங்க. விஜயும் அர்ச்சனா வந்து டாஸ்க்கை படித்தாங்க. டாஸ்க்கை படிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 23 பேர்லேருந்து 10 பேர் இப்போ வந்திருக்கீங்க. இந்த டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க்கு இந்த 10 பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே தான் அதுவும் சொன்னார். இந்த மாதிரி வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து இது கிடையாது, எவிக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் போக வேண்டாம், தப்பிச்சுக்கலாம். அது போக உங்களுக்கு ஃபினாலே போகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேமை பற்றி சொன்னாங்க. என்ன கேம் இது அப்படின்னா, இது வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 64 பிரிக்ஸ் கொடுத்துருப்போம், நாங்கள் கற்கள் கொடுத்துருப்போம். அது போக உங்களுக்கு ஒரு தங்க முயலும் கொடுத்துருப்போம். அந்த தங்க முயலை வந்து நீங்கள் நடுவில் வச்சு சுற்றி நீங்கள் ஒரு அரண்மனை மாதிரி கோட்டை மாதிரி அமைக்கணும். அந்த கல்களை வச்சு கோட்டை மாதிரி அமைச்சிட்டு நீங்கள் போய் உங்களுக்குன்னு ஒரு டேபிள் நிற்கும், நீங்கள் அதில் மேலே போய் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அடுத்தது ஜட்ஜஸாக இருக்கிற அர்ச்சனாவும் விஜய் வர்மாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டேபிளில் 8 பேரோட ஃபோட்டோஸ் இருக்கும். 8 பேரோட ஃபோட்டோஸையும் ஷஃபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அர்ச்சனாவும் விஜய் வர்மாவும் அதுலேருந்து 3 ஃபோட்டோஸை பிக் பண்ணுவாங்க. 3 ஃபோட்டோஸில் யார் யார் இருக்காங்க, அதாவது இந்த ஹவுஸ்மேட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து ஓடி வந்து ஒருத்தவங்களும் கோட்டை கட்டி வச்சுருந்தாங்களே, அந்த கோட்டையை இடிச்சிட்டு அதில் இருக்க தங்க முயலை எடுத்துக்கலாம். அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 64 பிரிக்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த 64 பிரிக்ஸையும் வந்து ஒரு பாக்ஸில் போட்டுருணும். அதாவது மொத்தமாக கலைச்சி இன்னொரு பாக்ஸில் போட்டுட்டு தான் அந்த தங்க முயலை எடுக்கணும். அப்படி அந்த பிரிக்ஸை எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. அது போக ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே தான் அதை எடுக்கணும். அந்த டைமிங்குள்ளே எடுக்கலைன்னா பஸ்ஸர் அடிச்சிடும், இந்த கேமை விட்டு எலிமினேட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஜெயிச்சு எத்தனை முயல் அதிகமாக யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அவங்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது போக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன், பூர்ணிமா, தினேஷ் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்கள முன்னிலையில் இருக்காங்க, ஒரு பாயிண்ட் டிக்கெட் டு தி ஃபினாலேல. நீங்கள் இப்போ ஜெயிக்கிறவங்க அடுத்தடுத்து ஒரு பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லி இதுதான் கேம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மார்னிங் பார்த்தப்போ விஷ்ணு தான் கிட்டத்தட்ட 3 முயல் வச்சுருந்தாரு. ஸோ அவர் தான் வின்னர்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மாக தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஷ்ணு வின்னராக ஆகணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.